ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானுமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னாக்கா பட்டுப்பாவாடை சட்டை இருக்கு இல்லைங்களா, அதுக்கான ஃபார்முலா தான் பார்க்க போகிறோம். அதாவது ப்ளீட்ஸ் வந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா தான். அதுக்கான கிளாத் வந்து நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது தான். இதுக்கு ஒரே ஒரு மெஷர்மெண்ட் மட்டும் நம்மளுக்கு போதும். அதாவது வெயிஸ்ட்டோட அளவு மட்டும் இருந்தால் போதும். நம்மளுக்கு வெயிஸ்ட்டோட அளவு நம்மளுக்கு 20 இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? 20 இன்ச் வந்து நம்மளுக்கு வெயிஸ்ட்டோட அளவு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த ரெக்வயர்டு கிளாத் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அதாவது பட்டுப்பாவாடை சட்டையில் பட்டு பாவாடைக்கான கீழே ஃப்ளீட்ஸ் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கான ரெக்வயர்டு கிளாத் நம்மளுக்கு எவ்வளோ கிளாத் வேணும் அப்படிங்கிறத இந்த வெயிஸ்ட் அளவு வச்சு தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரெக்வயர்டு கிளாத்துக்கான ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ஃப்ளீட்ஸ். நம்மளுக்கு எத்தனை நம்பர் ப்ளீட்ஸ் வேணும் அப்படிங்கிறதும், அதாவது நான் இப்போ ஒரு இன்ச்சில் வந்து ப்ளீட் வைக்கிறேன் அப்படின்னா 20 இன்ச்சஸ் என்னோடய வெயிஸ்ட் அளவு. அப்போ அந்த 20 இன்ச்சில் நம்மளுக்கு 1 இன்ச்சாக நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா 20 ஃப்ளீட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அதே நாம் வந்து 2 இன்ச்சஸில் ஃப்ளீட்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா அந்த நம்பர் ஆஃப் ஃப்ளீட்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னாக்கா 10 தான் கிடைக்கும். அதாவது 10 தான் வரும். ஏன்னாக்கா 20 இன்ச்சஸ் தான் டோட்டலாகவே இருக்குது அப்படின்னாக்கா அதில் நம்மளுக்கு 10 இன்ச்சஸ் தான் 10 தான் வரும். 10 ஃப்ளீட்ஸ் தான் வரும் 2 வச்சோம்னா. அப்போ நம்பர் ஆஃப் ஃப்ளீட்ஸ் நான் இப்போ ஒரு இன்ச் வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1 இன்ச் வந்து நம்ம வைக்கிறோன்னு வச்சுக்கலாம். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 1 இன்ச்சு ஃப்ளீட் வச்சோம்னா நம்மளுக்கு 20 ப்ளீட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் வந்து 20 கிடைக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ளீட்ஸ் இன்டேக். ப்ளீட்ஸ் இன்டேக் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளீட்ஸ் வந்து எவ்வளோ வந்து உள்ளே போகுது அப்படிங்கிறது தான். இப்போ நான் உங்களுக்கு நைஃப் ஃப்ளீட்டு பாக்ஸ் ஃப்ளீட்லாம் வைக்கும் போது உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி குறிங்க அப்படின்னு. அதாவது 1 இன்ச்சாக நம்ம குறிச்சிட்டு இந்த ஃபஸ்ட்டு இதை தூக்கி 1 2 3 இப்படி வச்சுருப்போம். இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த பாயிண்ட்டை தூக்கி இந்த தேர்டு பாயிண்டில் வைப்போம். அப்போ நம்ம உள்ளுக்குள்ளே இந்த இது எந்த அளவுக்கு போகும் அப்படின்னா இதுலேருந்து இது வரைக்கும் உள்ளுக்குள்ளே போயிடும். அதாவது இங்கே 1 இன்ச் இங்கே 1 இன்ச் 2 இன்ச் வந்து உள்ளுக்குள்ளே போயிடும். பேலன்ஸ் பார்த்திங்கன்னா வெளியே நம்மளுக்கு தெரியுது. இந்த 1 இன்ச் ப்ளீட்ஸ் தான் நம்மளுக்கு வெளியே தெரியும். அப்போ நம்மளுக்கு ப்ளீட்ஸ் இன்டேக் இதில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 இன்ச். இது வந்து நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன். பட் நீங்கள் வந்து ஃப்ளீட்ஸ் இன்டேக் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். இப்போ 1 இன்ச்சாக குறித்தாலும் சரி, இல்லை 4 இன்ச் 1 இன்ச்சுக்கு அப்புறம் நீங்கள் ஒரு 4 இன்ச் விட்டுட்டு கூட நீங்கள் கொடுக்கலாம். இந்த ஃப்ளீட்ஸ் இன்டேக் எவ்வளோ கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நீட்டான ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஃப்ளீட்ஸ் இன்டேக் பார்த்தீங்கன்னாக்கா 3 இன்ச்சஸ் வந்து ஃப்ளீட்ஸ் இன்டேக் கொடுக்குறேன். ஓகேங்களா? அதாவது 1 2 3 இதையும் சேர்த்தி நான் வந்து கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? இதை வந்து நான் ஒரு கிளாத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு அந்த ஃப்ளீட்ஸ் இன்டேக் உங்களுக்கு புரியும். இப்போ நான் 3 இன்ச்சஸ் வந்து ஃப்ளீட்ஸ் இன்டேக் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட வெயிஸ்ட் ரவுண்டை ப்ளஸ் பண்ணிக்கணும். அதாவது நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் இன்ட்டு ப்ளீட்ஸ் இன்டேக் ப்ளஸ் வெயிஸ்ட். நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் பார்த்திங்கன்னா 20 இன்ட்டு ப்ளீட்ஸ் இன்டேக் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சஸ் ப்ளஸ் வெயிஸ்ட்டோட அளவு 20 இன்ச்சஸ். உங்களோட வெயிஸ்ட் அளவு வேணுமோ அதை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை மல்டிபிள் பண்ணிக்கலாம். 2 3 660 வரும். 60 கூட இந்த 20யை ப்ளஸ் பண்ணிக்கலாம், 80 வரும். இந்த 80 கூட நம்ம ஒரு 3 இன்ச் வந்து எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா சீம் அலைன்ஸ்க்காக கொடுக்குறோம். அப்போ 83 இன்ச்சஸ் வரும். ஓகேங்களா? இந்த 83 இன்ச்சஸை நம்ம எப்படி சென்டிமீட்டராக மாற்றணும்? ஏன்னா கிளாத் வாங்கும் போது நம்ம 83 இன்ச்சஸ் கொடுங்க அப்படின்னு கேட்க முடியாது இல்லைங்களா? அப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 1 மீட்டர் வாங்கணும் அப்படின்னா 40 இன்ச்சஸ். ஓகேங்களா? அதாவது 39.4 வரும். அதை நம்ம 40யாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். அப்போ 1 மீட்டர் ஈக்குவல் டு 40 இன்ச்சஸ். அப்போ மீட்டராக நம்ம போடணுன்னா இந்த 40ஆல் நம்மளுக்கு வந்திருக்க இந்த இன்ச்சஸை டிவைட் பண்ணிக்கணும். அப்போ 40 போட்டுக்கலாம். இதை டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் நம்மளுடைய ரெக்வயர்டு கிளாத்தோட ரெக்வயர்டு கிளாத்து, நம்மளுக்கு தேவையான தைப்பத்துக்கு தேவையான துணியோட அளவு. ஓகேங்களா? இதில் நான் 3 இன்ச்சஸ் வந்து கொடுத்துருக்கேன் இதுக்கு சீம் அலைன்ஸ்க்கு. இதையும் சேர்த்து தான் நம்ம வந்து ரெக்வயர்டு கிளாத்து கால்குலேட் பண்ணோம்.
இப்போ உங்களுக்கு 20 ப்ளீட்ஸ் வேணாம் 10 ப்ளீட்ஸ் போதும் அப்படின்னா இங்கே 10ன்னு வரும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களுக்கு ப்ளீட்ஸ் வந்து ப்ளீட்ஸ் இன்டேக்கு நம்ம எவ்வளோ வைக்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஃபார்முலா படி போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து 83 இன்ச்சஸ் வருது. இதில் வந்து 40ஆல் டிவைட் பண்ணி நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு போட்டுக்கலாம். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா 83 வந்து 40ஆல் டிவைட் பண்ணோம்னா 2.075 அப்படி வரும். ஓகேங்களா? இப்போ இதை நான் என்னென்னு எடுத்துக்கலாம், 2 மீட்டர் கூட நம்ம வாங்கிக்கலாம், போதும், அதுவே நம்மளுக்கு வந்து போதுமானது. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 2.10 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுக்கிறோம் அப்படிங்கும் போது நம்ம வந்து இன்னுமே நல்லா வந்து ஃப்ளீட்ஸ் வந்து விட்டு ஸ்டிச் பண்ணுறக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி எடுத்தோம்னா நல்லது தான். ஸோ நம்மளுக்கு இது தேவையானது பார்த்திங்கன்னா 2 மீட்டர் இருந்தாவே போதுமானது. இதை ரவுண்ட் அப் பண்ணோம்னா 2 மீட்டர் வரும். அதுலேயே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2.10 கூட தேவையில்லை, நம்மளுக்கு 2 மீட்டர் இருந்தாவே நம்மளுக்கு போதுமானது. ஓகேங்களா? 2.75 வருது. ஸோ நம்ம 2 மீட்டராக இதை வந்து கணக்கில் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. வெயிஸ்டோட அளவு 20, ரெக்கையர்டு கிளாத் கண்டுபிடிக்கிறதுக்கான மெஷர்மெண்ட் நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் இன்டூ ப்ளீட்ஸ் இன்டேக்கு ப்ளஸ் வெயிஸ்ட்டு. இப்போ நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் பார்த்திங்கன்னா 20 இருக்குது. நம்மளுக்கு வந்து 1 இன்ச்சில் போட்டோம் அப்படின்னா 20 வரும். இதே நீங்கள் 2 இன்ச் நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் வந்து 10 அதாவது 2 இன்ச் ப்ளீட்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல 10 ப்ளீட்ஸ் தான் நம்மளுக்கு வரும். அடுத்தது 3 இன்ச்சஸ் வந்து நம்மளோட ப்ளீட்ஸ் இன்டேக்கு. அடுத்தது வெயிஸ்டோட அளவு 20. இப்போ இதை நம்ம மல்டிபிள் பண்ணால் 60 வரும். இது கூட 20 சேர்த்திக்கலாம். இந்த வேஸ்ட்டோட அளவை ப்ளஸ் பண்ணிக்கணும். ப்ளஸ் பண்ணோம்னா 80 வரும். ப்ளஸ் இந்த 3 வந்து சீம் அலைன்ஸ்க்காக விட்டுருக்கோம், இதையும் ப்ளஸ் பண்ணோம்னா 83. இதை நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறக்காக 40ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்படி டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 2 மீட்டர் வரும். ஸோ இந்த 2 மீட்டருங்கிறது தான் நம்மளுடைய ரெக்கையர்டு கிளாத். நம்மளுக்கு 2 மீட்டர் துணி இருந்தால் இதை நம்ம பாவாடை ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம எப்படி வந்து கிளாத்தில் வந்து இந்த நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸும் ப்ளீட்ஸ் இன்டேக்கும் எப்படி சொல்கிறேன்னு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு கிளாத் எடுத்து அது எப்படி போடுறதுன்னு காமிக்கிற பாருங்கள். இந்த கிளாத்தில் நான் 1 இன்ச்சாக வந்து குறித்து வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ 1 இன்ச்சுக்காக நம்ம குறிச்சிட்ருக்குறோம். இப்போ இந்த 1 இன்ச்சுக்காக நம்ம குறிச்சிருக்கிறதுல நம்ம எப்படி ப்ளீட்ஸ் வைப்போன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதாவது இந்த மாதிரி 1 எடுத்து 3 மேலே வைப்போம். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு சீன் ஆகிறது பார்த்திங்கன்னா அந்த 1 இன்ச்சு தான் சீன் ஆகும். இந்த இது தான் வந்து நம்மளோட ப்ளீட்ஸு நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸுன்னு சொன்னது. இந்த ப்ளீட்ஸை தான் எத்தனை ப்ளீட்ஸ் மொத்தம் வருது அப்படிங்கிறது தான். இந்த உள்ளுக்குள்ளே இருக்க இந்த 2 இன்ச்சு தான் நம்மளுக்கு ப்ளீட்ஸ் இன்டேக், அதாவது உள்ளுக்குள்ளே போகக்கூடிய ப்ளீட்ஸு, உள்ளுக்குள்ளே போகக்கூடிய துணி. ஓகேங்களா? அந்த 2 இன்ச்சுமே பாருங்கள், இந்த 1லேருந்து 3 வரைக்கும் பாருங்கள், நான் இந்த இடத்துல கோடு போடுறேன். இது வந்து நம்மளுக்கு மடக்கும் போது உள்ளே போயிடுது இல்லைங்களா? இதுக்கு பேர் தான் ப்ளீட்ஸ் வந்து இன்டேக் அப்படின்னு சொல்கிறோம். இது ப்ளீட்ஸ் இன்டேக். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுதான் ப்ளீட்ஸ் இன்டேக். இது நீங்கள் எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம், அது உங்களோட இஷ்டம் தான். இப்போ நம்மளுக்கு ஒரு பெரிய சாரீ இருக்குது அப்படின்னா அது வந்து இந்த மாதிரி ப்ளீட்ஸ் இன்டேக் எவ்வளோ கொடுக்க முடியும் அப்படின்றத கால்குலேட் பண்ணி கூட நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அந்த ரெக்வயர்டு கிளாத்து வந்து எவ்வளோ தேவை அப்படிங்கிறதுக்கு இந்த ப்ளீட்ஸ் இன்டேக்கும் தான் நம்மளுக்கு முக்கியம். ஓகேங்களா? இப்போ அதே பாருங்கள், நம்ம இப்போ 1 இன்ச்சாக குறிச்சோம் இல்லைங்களா? அதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு 1 இன்ச் குறிச்சிட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு 1 இன்ச் குறிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் 1 2 3 இன்ச்சஸ் நான் குறிக்கிறேன். அதாவது நான் வந்து 3 இன்ச்சஸ் தான் வந்து இப்போ பாவாடைக்கு போட போகிறேன். ஸோ நான் 3 இன்ச்சஸில் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். இப்போ நம்ம 1 இன்ச்சஸ் எடுத்து இந்த 3 இன்ச்சஸ் மேலே வைக்கிறோம். அதாவது உள்ளுக்குள்ளே வந்து 3 இன்ச்சஸ் நம்மளுக்கு போகும். அதாவது இந்த இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா வெளியே சீனு, அதாவது எவ்வளோ நம்மளுக்கு வந்து கிளாத் வந்து தெரியும் அப்படிங்கிறது. அதாவது 1 இன்ச்சில் நம்மளுக்கு வந்து வெளியே ஒரு ஃப்ளீட் தெரியும். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் ப்ளீட்ஸ் வந்து நீங்கள் 20 இருந்துச்சுன்னா 20 ப்ளீட்ஸ் வரும். ஒரு இன்ச்சாக வச்சா 22 இருந்தால் 22 இன்ச்சஸ் வரும். அதே உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்மளுடைய அந்த ப்ளீட்ஸ் இன்டேக் வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் 3 இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன். நம்ம வந்து 3 இன்ச்சஸில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது ப்ளீட்ஸ் இன்டேக், அதாவது உள்ளுக்குள்ளே போகக்கூடிய துணி தான் இது. இது எவ்வளோ நம்ம அதிகமாக கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நம்மளோட ப்ளீட்ஸ் வந்து கீழே அயர்ன் பண்ண மாதிரி நீட்டாக தெரியும்.
அதுக்காக தான் நான் வந்து ஃப்ளீட்ஸ் இன்டேக் வந்து 3 இன்ச்சஸ் தான் கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஃப்ளீட்ஸ் இன்டேக்குன்ற இடத்துல உங்களோட ஃப்ளீட்ஸ் இன்டேக் எவ்வளோ கொடுக்க போகிறீங்களோ அதை வச்சு நீங்கள் குறிச்சிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி குறித்து நீங்கள் வந்து ஃப்ளீட்ஸ் இன்டேக்கை கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இப்போ 22 இன்ச் வேஸ்ட்டுக்கு சொல்கிறேன். 22 இன்ச்சில் நம்ம ஒரு இன்ச்சாக எடுத்தோம் அப்படின்னா 22 ஃப்ளீட்ஸ் வரும், நம்பர் ஆஃப் ஃப்ளீட்ஸு. அதே ஃப்ளீட்ஸ் இன்டேக் நான் இப்போ காமிச்ச மாதிரி 3 இன்ச்சஸில் கொடுக்குறோம். ப்ளஸ் 22 அப்படிங்கிறது வேஸ்ட்டோட அளவு. அப்போ 22 × 3 ப்ளஸ் 22 இன்ச்சஸ். அப்போ 66 + 22 வரும். அதாவது இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 66, அது கூட 22 ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ 88 இன்ச்சஸ் வந்து நம்மளுக்கு வருது அந்த ஃபார்முலா படி. அது கூட நம்ம 3 இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சீம் அலைன்ஸ்க்காக விடுறோம் அப்படின்னாக்கா இந்த 88 கூட இந்த 3ஐயும் நம்ம ப்ளஸ் பண்ணிக்கணும். அப்போ 3ஐயும் ப்ளஸ் பண்ணணும், நம்மளுக்கு 91 இன்ச்சஸ் வரும். இந்த 91 இன்ச்சஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 40ஆல் டிவைட் பண்ணிக்கணும். ஏன்னா 1 மீட்டர் = 40 இன்ச்சஸ். ஓகேங்களா? 39.4 அப்படி வரும். அதை நம்ம ரவுண்ட் அப் பண்ணோம்னா 40 இன்ச்சஸ் வரும். இதையே ஒவ்வொரு தடவையும் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரியணுங்கிறக்காக தான். 40 இன்ச்சஸ் ஆட்ட நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 40 இன்ச்சஸால் டிவைட் பண்ணும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் நம்மளுடைய ரெக்வயர்டு கிளாத்தோட ஃபார்முலா. ஓகே, ரெக்வயர்டு கிளாத்து. ஓகேங்களா? நீடட் கிளாத்து, எவ்வளோ கிளாத்து தேவை அப்படிங்கிறது. இப்போ இந்த வந்து நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம்னாக்கா 2.275 வருது. அதாவது 2.25 இன்ச்சு நம்ம வாங்கிக்கலாம். அப்போ கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. 2.27 வருது, அதனால் 2.25ன்னு எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ 2.25 மீட்டர் வந்து இது நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்கா சரியாக வரும். அப்படி இல்லை அப்படின்னா 2.30 அப்படி எடுத்துக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது 2.25 மீட்டர் வாங்கினீங்கனாவே உங்களுக்கு வந்து சரியாகவே இருக்கும். ஸோ இந்த ரெக்வயர்டு கிளாத் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத இந்த ஃபார்முலா வச்சு உங்களுடைய வேஸ்ட் அளவை போட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. நான் உதாரணத்துக்கு தான் 20 இன்ச்சஸில் ஒன்றில், அதுக்கப்புறம் 32 இன்ச்சஸில் ஒன்றுலையும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஃப்ளீட்ஸ் இன்டேக் 2 இன்ச்சஸ்லேயும் 3 இன்ச்சஸ்லேயும் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இதே மாதிரி எந்த அளவுக்கு தேவையோ பாவாடைக்கு அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து எப்படி வந்து பாவாடை ஸ்டிச் பண்ணுங்கிறத காமிக்கிறேன். உங்களுடைய ரெக்வயர்டு கிளாத் எவ்வளவோ அவ்வளோ வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து சாரீ கிளாத்தில் கரெக்டாக 2 மீட்டருக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 2 மீட்டரை எடுத்து கட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஹைட்டு வந்து எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நான் குறிக்கிறேன். அதுக்கு முன்னாடி 4 ஃபோல்டிங் போட்டிருக்கேன் நான் இந்த கிளாத்தை. 4 ஃபோல்டிங் போட்டுட்டு ஃபோல்டிங் சைடு என் பக்கமாக இருக்க வச்சுட்டு எனக்கு வந்து 23 இன்ச்சஸ் வந்து ஹைட் வருது. அது கூட நான் வந்து ஒரு 1/2 இன்ச்சஸோ இல்லை 1 இன்ச்சஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ 1/2 இன்ச் வந்து போதுமானது. மேலே வந்து பிடிச்சி தைக்கிறக்கு, அதாவது வெயிஸ்ட் கூட சேர்த்தி தைக்கிறக்கு, மேலே இருக்கிற வெயிஸ்ட் பாடி பார்ட்டோடு சேர்த்தி தைக்கிறக்காக 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து வச்சு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஹைட்டும் இருந்தால் மட்டும் போதும். அந்த ஹைட் அளவுக்கு நம்ம இந்த 2 மீட்டர் கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஹைட் 23 இன்ச்சு, அது கூட ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 23.5 இன்ச்சுக்கு நான் இப்போ கட் பண்ணிட்டேன். இது மீதி மேலே இருந்த கிளாத்து. இந்த கிளாத்தில் சாரீ கிளாத்லேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 21 இன்ச்சஸ் வருது. இன்னொரு பாப்பாவுக்கு 20 இன்ச்சஸ் ஹைட் இருந்தால் போதும். ஸோ நான் இதையும் வந்து இன்னொரு பாப்பாவுக்கு பாவாடை தைக்கிறக்காக எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் 2 மீட்டர் தான். மேலே இருந்தது, அதாவது கீழ் பார்ட்டை நம்ம கட் பண்ணிட்டோம். இது மேல் பார்ட்டு. இதையும் நான் ஒரு பாவாடையாக தான் கன்வெர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டிச்சிங் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.